ஒரு முறை கமல் மேக்கப் போட்டு அந்த ஃபேன் எல்லாம் எடுத்துட்டு போகும்பொழுது அவங்க அண்ணன் சந்திரகாசன் வந்து அங்க உட்கார்ந்தார். அவர் சொன்னாரா, பிரின்ஸ் மாதிரி வாழ வேண்டியவன் ஏன் இப்படி பிச்சைக்காரன் மாதிரி அவஸ்தைப்படுறான் அப்படின்ட்டு ஓப்பனாவே கமெண்ட் அடிச்சுக்கிட்டாரு. பொதுவாவே அப்போதைக்கு கமலுடைய நண்பர்கள் பல பேர் ரஜினியை உதாரணம் காட்டுவாங்க. அங்க பாருங்க, அவர் வந்து ஏதாவது கஷ்டப்படுறாரு, வேட்ட வர்றாரு, கையை தூக்குறாரு, காலை தூக்குறாரு, 4 ஸ்டைல் பண்றாரு, படம் 100 நாள் ஓடிடுது, நீங்க கடந்து சாகுறீங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அது மாதிரி அழகா நடிச்சுட்டு போக வேண்டியதானே, அப்படி ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதானெல்லாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி நல்ல சினிமா சென்னையில் எனக்கு இருக்கும் தவறு சொத்துக்கள் அனைத்தும் இந்த படத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிலீஸ் தேதி தள்ளி போக போக எனக்கு பணம் கொடுத்தவர் இதை எழுதி அவர் பேருக்கு மாற்றிக் கொண்டு வந்தார். இந்த தேதியை கடந்தோமாயானால் இந்த வீடு எனதல்ல. இந்த வீட்டுல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன், பல பிரஸ் மீட் வச்சிருக்கேன். சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், பாத்தீங்கன்னா எங்க வீடே அப்படித்தான், எங்க குடும்பமே அப்படித்தான். பணம் பெரிதல்ல. அதையும் தாண்டி இந்த சினிமா மீது ஒரு அழுத்தமான காதலையும் உயிரையும் கமல் வச்சிருக்கேன். அதனாலதான் இதெல்லாம் அவரால் செய்ய முடியும். எத்தனை தோல்விகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை நிராகரிப்புகள், பட் ஸ்டில் கமலையாவோட சினிமாவுக்கான அர்ப்பணிப்பு 1% கூட குறையல. That's why we call him as ஆண்டவர். Hats off to you, sir.